இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வந்து தையல் தொழில். எந்த தொழிலை செய்தாலும் அதை வந்து கண்டினியூவாக செய்யணும். முழு முயற்சியோடு செஞ்சோம்னாக்கா அதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். ஆழ்ந்த உங்களுக்கு சிந்தனை கிடைக்கும். அது சம்மந்தமாக நைம விஷயங்கள் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ணா உங்கள் பேர் என்ன? கே சுப்பிரமணியன். நீங்கள் எவ்வளோ நாள் தையல் தொழில் பார்க்குறீங்க? 15 வயசுலேருந்து ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஒரு 5 வருஷம் சம்பளத்துக்கு சேர்ந்தேன். அதுலேருந்து மட்டோட்டிலே வேலை கற்றுக்கிட்டேன். அப்புறம் விட்டாசத்துக்கு கொஞ்சம் வேலை கற்றுக்கிட்டேன். சரி. இது கொஞ்சம் படிப்படியாக வந்து ஜாக்கெட்லாம் கொஞ்சம் நல்லா தைப்பேன். அப்புறம் லென்ஸ் வேலை கொஞ்சம் தெரியும் சின்ன பையனுக்கெல்லாம். இதை வச்சு நம்ம குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. வயசு இப்போ வந்து 60 வந்துச்சு. 60 வயசு ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ நான் வந்து ஒன்றும் இது பண்ணல. இதான் எனக்கு கடைசி வரையும். ஆமாம், உங்கள் தொழிலே நீங்கள் இதுதான் ஆரம்பிச்சு, அதனால இதே நீங்கள் வச்சு ஓட்டுறீங்க. அப்பாவும் அதே தொழில் தான். ரொம்ப சந்தோஷம். அப்பாவோட அப்பாவும் அதே தொழில் தான். எங்க அண்ணனும் அதே தொழில் தான். எல்லாம் ஒரே தைய தொழிலே. தைய தொழில் தான். ஆரம்பத்துல கை விடல. பரம்பரையா நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன். இப்போ நீங்க கோந்து இருக்கிற வந்து லுக்மான்ஸ் இந்த இங்க வந்து 9 வருஷமாச்சு. 9 வருஷமா இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க அப்ப மோட்டர்லாம் வைக்கலையா? தேவையில்லை. கை கால் தான் எனக்கு. காலில் உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கு. கால் தான் எனக்கு. காலிலே நீங்க தைக்கிறீங்க. இப்போ என்னடா தைப்பீங்க? இப்போ வந்து சின்ன பையன் ட்ரெஸ், கவுனு, பாவாடை, கட்டா, இது ஸ்கர்ட்டு, சின்ன பையனுக்கு பேண்ட் சட்டை, லேன்ஸுக்கு ஜாக்கெட் சூப்பராக தைப்பேன். அப்புறம் வந்து இந்த சுடிதார் பேண்ட்டு எல்லாம் தைப்பேன். இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. 2 பையன் ஒரு பொண்ணு. என்ன படிக்கிறாங்களா? அவன் பையன் ஒரு பையன் வெளிநாட்டில் இருக்கிறான். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு மாயாட்டில் கல்யாணம் பண்ணிருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒரு பையன் வெளியே இருக்கான். அப்போ நீங்கள் உங்களுக்கு வயசு எத்தனை ஆச்சு? வயசு 60 வந்துட்டு. 60 வந்துருச்சு. நம்ம எதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் முயற்சியிலேயே எந்த தொழிலும் போக மாட்டேன். ஆமாம், நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து நீங்க லாஸ்ட் வரைக்கும் செய்ய நினைக்கிறீங்க. கை கால் நல்லா இருக்க வரைக்கும், கண்ணு தெரிய வரைக்கும் உங்களுடைய முயற்சி இப்படி இருந்தாக்கா எப்போதுமே நீங்க நல்லா இருக்க முடியும். நீங்க உங்களுடைய உழைப்பில் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அது மனசு திருப்தி கொடுக்கும். நம்ம பிள்ளைங்களை எதிர்பார்த்துட்டு இல்லாம பிள்ளைங்க தரட்டும், அது வேற கதை. நம்மளுக்கு நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடும்போது ஒரு திருப்தி. என்னுடைய உழைப்பு. ஆமா, அது எப்போ எனக்கு இதாகுதோ அதை பண்ணிக்கலாம். ஆமா, அது வரைக்கும் நம்ம உழைக்குன்னு சொல்லி நீங்க முடிவோட இருக்கீங்க. ஆனா நீங்க மோட்டர்லாம் இப்போ போடல. ஒன்லி நீங்க நாங்க எங்க வீட்லயும் நம்ம இது மாதிரி தான் தச்சுக்கிட்டு இருந்தாங்க. மெரிட் தானே இந்த மிஷினு? மெரிட். ரொம்ப காலமா இதே தான் யூஸ் பண்ணீங்களா? இந்த ரிப்பேர் அதுக்கெல்லாம் வேலை இல்லை. வீட்டில் ஒரு மிஷின் கிடக்கு. 4 மணிக்கு இருந்துச்சு. 3 ஜாக்கெட் வரும். அங்க வீட்ல தப்பீங்க? அங்க கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறேன். ஒரு 4 ஜாக்கெட் ஓடணும். நீங்க கட்டிங் நீங்க தானா? ஆமா, 9 மணி வரைக்கும் எல்லாமே நான் தான். நீங்க தான். 9 மணி கடவுளத்துல அங்க 3 ஜாக்கெட் ஓடிடும். அதை இங்க வச்சு பட்டன் கட்டிக்கிறது. அது சரி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது போல் உங்கள் தொழில் இன்னும் மேலும் மேலும் சிறக்கிறதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு வந்துட்டு இதை போடுவோம். நம்ம லிஜெண்ட் டிஸ்கவரி நம்ம சேனலு, அந்த சேனலில் வந்துக்கிட்டு எல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் வந்து தருவாங்க. நல்ல மாதிரி பண்ணி கொடுங்க. உங்களுடைய உழைப்புக்கு இன்னும் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு இறைவனிடம் பிரார்த்திப்போம். நீங்கள் இப்போ கண்ணாடி எதுவும் போடலையா? இப்போ தைய தச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கண்ணாடி போடவே இல்லை. வயசு 50-60 வயசு ஆனாலும் இது எனக்கு வந்து கண்ணெல்லாம் கரெக்டாக இருக்குது. கருப்புகளும் பார்த்துருவேன், விலங்கு வீட்டிலேயே தையல் அருமையாக விழுவும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கு. Adirampattinam.